முன்னொரு காலத்துல ஒரு காட்டுல நிறைய மிருகங்கள் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க. ஒவ்வொரு மிருகமுமே எப்பவுமே காலையில சீக்கிரமா எழுந்துருங்க. அன்னைக்கு நாள் முழுவதுமே இறை தேடிட்டு திரும்ப சாயங்காலம் அது வீட்டுக்கு வந்துருங்க. இது எல்லா மிருகங்களும் பண்றதுதான். அந்த காட்டுலயே ஒரு பெரிய மயில் ஒன்று வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த மயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அதோட தோகைகள் அவ்வளோ பெருசா இருக்கும். அந்த மயிலுக்கு எப்பவுமே தன்னுடைய அழகை பத்தி தான் எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா மிருகங்களும் இறை தேட போனா, ஆனா இந்த மயில் மட்டும் அதோடைய அழகை காட்டுறதுக்காகவே அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும். காலையில சீக்கிரமா எழுந்து அந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்கள்கிட்டையுமே இதோட அழகை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு அப்படியே காலம் தள்ளிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா என்னதான் அந்த மயில் ஒரு பெரிய உருவமா இருந்தா கூட எந்த ஒரு மிருகத்துக்குமே சின்ன உதவி கூட பண்ணாது. ஏதாவது ஒரு மிருகம் உதவி கேட்டுச்சா கூட இல்லப்பா எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உதவியுமே செய்யாம அங்கிருந்து போயிடும். இதனால என்னாச்சுன்னா அங்க இருக்க மிருகங்களுக்கு இந்த மயில் மேல இருந்த நல்ல அபிப்பிராயங்கள் எல்லாமே போயிடுச்சு. இந்த மயில் எப்பவுமே அதோட அழகை நினைச்சு ரொம்ப பெருமையாவே நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. மற்ற மிருகங்களை ரொம்ப சிறுமையா நடத்த ஆரம்பிச்சிடுச்சு. இப்படிதான் ஒரு சமயம் அதோடைய தொகையை விரிச்சுக்கிட்டு அப்படியே காட்டுல நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த காட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு காகம் ஒண்ணு இந்த மயில் கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. இங்க பாருப்பா, நீ அழகா தான் இருக்க, அதுல எந்த ஒரு குறையுமே இல்லை, அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா உன்னுடைய அழகை வச்சுக்கிட்டு நீ மற்றவங்களெல்லாம் ரொம்ப சிறுமியா பேசிக்கிட்டு இருக்க. யாருக்கும் எந்த உதவியுமே பண்ண மாட்டேங்கிற. உன்னால செய்ய முடிகிற உதவி கூட நீ யாருக்கும் செய்யறது கிடையாது. நீ உன்னுடைய அழகை பத்தி பெருமை நினைக்கிறத விட்டுட்டு மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சினா கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில அது உதவியா இருக்கும்ல. ஏன்னா அழகுங்கிறது உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும், இன்னொரு 10 வருஷமோ 20 வருஷமோ. அதுக்கப்புறம் நீ எத்தனை பேர்கிட்ட இரக்கத்தோடையும் அன்பாவும் நடந்துகிட்டியோ அதுதான் கடைசி வரைக்கும் உன் கூட வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த காகம் என்னவோ இந்த மயில் மேல இருக்கிற அக்கறைனால அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த மயிலுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த காகம் பொறாமப்படுற மாதிரியும் பொறாமையில நம்ம கிட்ட தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தோண ஆரம்பிச்சிருச்சு. உடனே காகத்துக்கிட்ட, இங்க பாருப்பா, நீ பேசுறதுலதே தெரியுது நீ என் மேல எவ்வளவு பொறாமப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் அழகா இருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு? நீ அழகா இல்லை, அதனால என் மேல ரொம்ப பொறாமையில இருக்க. அதனால தயவு செஞ்சு இதுக்கு மேல எங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத, முடிஞ்ச வரைக்கும் எங்கிட்ட பேசுறதே அவாய்ட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த காகத்துக்கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு மயில் அங்கிருந்து கிளம்பி போயிடுது. காகமுமே சரி ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு காகம் அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அப்படியே ஒரு சில மாதங்கள் கடந்து போகுது. அடுத்து மழைக்காலம் வருது. இப்போ மழைக்காலம் ஆரம்பிக்கும் போதே அதிகப்படியான காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கமா கருமேகங்கள்லாம் சூழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி கருமேகங்கள் அந்த இடத்துல சேர்ந்தாவே ஒரு பெரிய புயல் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லா மிருகங்களுக்குமே தெரியும். உடனே என்ன பண்ணுதுங்கன்னா எல்லா மிருகங்களுமே அவங்களுக்கு தேவையான சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்களுடைய வீட்டில் சேகரித்து வைக்குதுங்க. அந்த மிருகங்கள் நினைச்சது போலவே கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அது அப்படியே புயலா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா அந்த மயில் மட்டும் அதோடைய அழகை பார்த்துக்கிட்டு சாப்பாடு எதுவுமே எடுத்து வைக்கல. கொஞ்சம் கொஞ்சமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல கூட இந்த மயிலுக்கு இந்த மாதிரி புயல் வரப்போகுது, அதுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கையா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமுமே தோணலை. இப்போ மயிலுக்கு இருக்கிற ஒரே எண்ணம் என்னன்னா, அதோட அழகு அதை எப்படியாவது காப்பாத்திரும் அப்படிங்கிற நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சமயத்துல கூட அந்த மயில் என்ன பண்ணுதுன்னா, அங்க இருக்கிற ஒரு குளத்துல, அந்த குளத்துல தெரிகிற அதோட பிம்பத்தை பார்த்து ரொம்ப மெய் மறந்து நின்றுகிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மழை பொழிவு அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்ப என்னாச்சுன்னா அந்த மயில் மொத்தமாவே நனைஞ்சிடுச்சு. நனைஞ்சதுனால அந்த மயிலால பறக்க முடியல, அதோட இறக்கைகள் எல்லாமே நனைஞ்சிடுச்சு. இப்போ மரத்து மேல ஏறி உட்காரலாம் அப்படின்னா கூட அந்த மயிலால பறக்க முடியல. சரி வேற எங்கேயாவது இடம் தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குகையா போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லா குகையுமே தண்ணீர் நிரம்பி கிடக்கு. வேற எங்க தான் போறதுன்னு தெரியாம யாராவது உதவி செய்யுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூக்குரலிட்டு கத்திக்கிட்டே இருக்கு. ஆனா எந்த மிருகங்களுமே இந்த மயிலுக்கு உதவி செய்ய வரல. ஏன்னா எல்லா மிருகங்கள்கிட்டையுமே இந்த மயில் சரியா நடந்துக்கிட்டது கிடையாது. எல்லா மிருகங்களையுமே தன்னோட குறைவா தான் எடை போட்டு ரொம்ப சிறுமியா பேசியிருக்குது. இப்படி அந்த அளவுக்கு அடர் மலையில இந்த மயிலோட கூக்குரல் எல்லாருக்குமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. அந்த சமயம் இந்த காகம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த காகத்தை அவமானப்படுத்தி அனுப்பிச்சு இல்லைங்களா, அந்த காகம் மறுபடியும் மயில் கிட்ட என்னப்பா ஏன் என்னாச்சு மலையில் நனைஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலை இந்த காகம் அப்படியே அதோட கைகளால பிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே பறந்து போயிட்டு
ஒரு மரத்தோட கீழ்கிளையில உட்கார வச்சிருது. அங்க உட்கார வச்சுட்டு, இங்க பாருப்பா, வேற எங்கேயுமே உங்களுக்கு இடம் கிடையாது, இந்த இடத்துல மழை பொழிவு கொஞ்சம் கம்மியா இருக்கு, நீ பேசாம இங்கேயே உட்காந்துக்கிட்டு மழை பொழிவு முடிஞ்சதுக்கு அப்புறமா உடைய இறக்கைகள்லாம் வெயில்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ இறைத்திடப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் சொல்லிட்டு அதோட வீட்டுக்கு போயிடுது. இப்போ காகத்தினால வேற எந்த உதவியும் பண்ண முடியாதுங்க. அதால செய்ய முடிஞ்ச ஒரே உதவி இதுதான். ஏன்னா காகத்தோட வீடு ரொம்ப சின்னது, மயிலை கூட்டிட்டு போக முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மயிலுக்கு உதவி செஞ்சுட்டு காகம் அங்கிருந்து போயிடுது. இப்போ அந்த மயில் ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு அப்படியே காட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில அப்படியே லேசான மழை பொழிவு மட்டும்தான் இருக்கு. அந்த புயல் அங்கிருந்து போயிடுச்சு. இப்போ மயில் கீழே அதனுடைய பிம்பத்தை தண்ணியில பாக்குது. பார்த்தா அவ்வளோ அழுக்கா இருக்கு. இவ்வளோ நாள் மயில் தன்னை ரொம்ப பெரிய அழகு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்னடான்னா அந்த மயிலோட மொத்த உடம்புலையுமே சேறு சகதியமா சேர்ந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு. அப்பதான் அந்த மயிலுக்கு புரியுது, இவ்வளோ நாளா நம்ம இந்த அழகு அப்படிங்கிற பேர்ல எவ்வளவு பேரோட மனசை காயப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னையிலிருந்து அந்த மயில் கிட்ட ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. எல்லா மிருகங்களுக்குமே உதவி செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அது சின்ன மிருகமா இருந்தாலும் சரி, பெரிய மிருகமா இருந்தாலும் சரி, உதவின்னு கேட்டு வந்தாவே எல்லா மிருகங்களுக்குமே உதவி செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நாளடைவில் எல்லா மிருகங்களுமே இந்த மயில் கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிடுச்சுங்க. அது எதுக்குன்னா இந்த மயில் அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காக கிடையாது, இந்த மயிலோட நடவடிக்கை தான். இந்த மயில் எல்லாருக்கிட்டையுமே அன்பா பழகிறதுனால எல்லா மிருகங்களுமே இந்த மயில் கிட்ட ரொம்ப அன்பா பழக ஆரம்பிச்சிருச்சுங்க. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்மளுடைய புறத்தோற்றம் ஒவ்வொருத்தருக்குமே மாறிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் கருப்பா இருப்பாரு, ஒருத்தர் வெள்ளையா இருப்பாரு, ஒவ்வொருத்தரோட முகத்தோற்றமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அவங்களுடைய புறத்தோற்றம் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாதுங்க, அது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். ஆனா அவங்க எப்படி மற்றவங்களை நடத்துறாங்க, மற்றவங்க கிட்ட எப்படி பழகுறாங்க, மற்றவங்க கிட்ட எப்படி மரியாதையா இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் ஒரு மனிதரோட உண்மையான அழகு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அழகு அப்படிங்கிறது வெறும் புறத்தோட்டத்துல மட்டும் கிடையாதுங்க, அந்த மனிதரோட மனசு மற்றவங்களை எந்த அளவுக்கு நடத்துது அப்படிங்கிறத பொறுத்து தான் உண்மையான அழகு அப்படிங்கிறது இருக்கு. அதனால இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சீங்க. எப்பவுமே உங்களுடைய தோற்றத்தை வச்சு மற்றவங்களை எடை போடாதீங்க, மற்றவங்களை என்னைக்குமே சிறுமியை நினைக்காதீங்க. ஏன்னா அந்த தோற்றம் அப்படிங்கிறது கொஞ்ச காலத்துக்கு தான். ஆனா நீங்க மற்றவங்களுக்கு செய்யற நன்மைகள் கடைசி வரைக்கும் உங்க கூட வரும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.